அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கிளாஸ் 7ல் உள்ள ரேஷியோ ப்ரொபோர்ஷன் சம்ஸ் தான். இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். கம்பேர் த ரேஷியோஸ். இந்த ரெண்டு ரேஷியோவை கம்பேர் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ரெண்டு ரேஷியோ கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, இது கொடுத்துருக்க ரெண்டு ரேஷியோவை ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ராக்ஷனாக, அதாவது பின்ன வடிவில், ஃப்ராக்ஷன் ஃபார்மாக பின்ன வடிவில் மாற்றிக்கிங்க. இப்போ 12/27, 13/63. இப்போ 27க்கும் 63க்கும் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுக்க தெரியும் இல்லைங்களா? இது ரெண்டும் 3 டேபிள் வரும். 9 3s are 27, 21 டைம்ஸ். திரும்ப 3 டேபிள் வரும். 3 is 7. ஸோ இதெல்லாம் இன்ட்டு பண்ணோம்னா 189. ஸோ எல்சிஎம் வந்து 189 வந்துடுச்சு. எல்சிஎம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதை எழுதிக்கிங்க. இந்த எல்சிஎம் இங்கே 189. இது எத்தனை டைம்ஸ் வரும்னு பாருங்கள். 7 டைம்ஸ் வரும். இப்போ இது 7ஆல் இன்ட்டு பண்ணிடுங்க. இப்போ 84/189. அடுத்த ஃப்ராக்ஷன் எழுதுங்க. இங்கே 63 இருக்குது. எல்சிஎம் 189. ஸோ எத்தனை டைம்ஸ் வரும் பாருங்கள். 3 டைம்ஸ் போட்டால் தான் 189 வரும். ஸோ நியூமரேட்டரையும் 3ஆல் இன்ட்டு பண்ணுங்கள். அப்போ 39 ஆச்சு. இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா எது பெருசு? இதுதான் பெருசு. அப்போ 84/189. இது நேரம் என்ன இருக்குது? 12/27. இப்போ 12/27 இஸ் கிரேட்டர், அதாவது 12:27 இஸ் கிரேட்டர். ஸோ கம்பேர்னு கேட்டுட்டாங்க அப்படின்னாவே அது ஃப்ராக்ஷன் கொடுத்தாலும் சரி, ரேஷியோ கொடுத்தாலும் சரி, எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு இந்த டினாமினேட்டரை வந்து எல்லாத்துலேயுமே இந்த எல்சிஎம் வர மாதிரி எத்தனை டைம்ஸ் வருதோ அதான் நியூமரேட்டர் இன்டூ பண்ணிக்கோங்க. இன்டூ பண்ணி முடிச்சுட்டு கம்பேர் பண்ண வேண்டியதான். பாருங்கள். நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். The sides of a triangle are in the ratio 2:3:4. இப்போ சைடுனா ட்ரையாங்கிள்னா என்ன அர்த்தம்னா முக்கோணம். முக்கோணங்களின் பக்கங்களோட விகிதம் வந்து 2:3:4. அப்போது ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க. இதோட பக்கங்கள் என்னென்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இப்போ இது எத்தனை மடங்கு நம்மளுக்கு தெரியாது, எவ்வளோ டைம்ஸு நம்மளுக்கு தெரியாது. அதாவது ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. 2:3:4. அப்போ இது எப்படி போடணுன்னா 2x 3x 4x. இந்த பக்கங்கள் எழுதும் போது இது வந்து எதோட மடங்காக இருந்துச்சுன்னு தெரியாது. அதாவது என்ன அர்த்தம்னா, இப்போ 6:9 வச்சுங்க. இப்போ இதை கேன்சல் பண்ண என்ன வரும்? 2:3:4. இதை இப்படி எழுதிக்கலாம். இப்படி இருந்துச்சுன்னா இதையும் கேன்சல் பண்ண என்ன வரும்? 5 டேபிளில் பண்ணலாம். இது ரெண்டுக்குமே பாருங்கள் இதாக வருது. இந்த மாதிரி தான் என் கொஸ்டின் வந்துருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 2 டேபிள் இன்ட்டு பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இதை 5 டேபிள் இன்ட்டு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் எதோட டேபிளோட இன்ட்டு பண்ணி வந்தாங்க, எதோட மடங்காக வந்துச்சு நம்மளுக்கு தெரியாது. அதனால தான் இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்தா என்ன போடுவோம்னா, நம்ம வந்து எக்ஸ் போட்டு எழுதுவோம். எத்தனை மடங்குன்னு தெரியாது, எவ்வளோ டைம்ஸுன்னு தெரியாது. அப்போ 2:3:4னா ஒன்றுமே பண்ணாதீங்க. இதெல்லாம் புரியுதுக்காக இவ்வளோ நேரம் சொல்கிறோம். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். 2x 3x 4xன்னு போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு தெரியும் பெரிமீட்டர்னா ட்ரையாங்கிளை 3 சைடையும் ஆட் பண்ணி வராதான் பெரிமீட்டர். அப்போ 2x 3x 4x இது 3ஐயும் ஆட் பண்ணி வராதான் பெரிமீட்டர். அப்போ அது 108. பெரிமீட்டர்னா சுற்றளவு. ட்ரையாங்கிளோட சுற்றளவு 3a, அதாவது 3 பக்கத்தையும் சேர்த்துக்கணும். இது வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளாக 3a போடுவோம். நார்மல் ட்ரையாங்கிளாக இருந்தால் a + b + c, அதாவது 3 சைடையும் சேர்த்துக்கணும். அப்போ 2x + 3x + 4x. இப்போ அது 108. அப்போ என்ன வரும் பாருங்கள், ஆட் பண்ணுங்கள். 9x = 108. அப்போ x = 108/9 12 கற்றுச்சு. இப்போ எதால் இன்ட்டுவாக இருந்திருக்கு? 12ஆல் இன்ட்டுவாக இருக்குது, 12ஆல் இன்ட்டுவாக இருக்குது. இப்போ 2x 3x 4xன்னு இருக்குங்க. இன்ட்டு 12 இன்ட்டு 12 இன்ட்டு 12. இப்போ 24 36 48. இப்போ நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இது வந்து டவுட்டாக இருக்குது, எனக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக தப்பான்னு தெரியல, குழப்பமாக இருக்குது அப்படின்னா எக்ஸாமில் செக் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட்னா, இது 3ஐயும் ஆட் பண்ணி பாருங்கள். மூணு ஆட் பண்ணால் 108 வருதா? பெரிமீட்டர் 108 கொடுத்துருந்தானா, ஸோ நம்ம போட்டது கரெக்டுன்னு அர்த்தம். இப்படி வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம்.
சம்டைம்ஸ் இதில் எப்படி கேட்பாங்கன்னா இதில் பிக்கஸ்ட் சைடு மட்டும் கண்டுபிடிங்கன்னு கேட்பாங்க. இப்போ பிக்கஸ்ட் சைடு மட்டும் கண்டுபிடிங்க அப்படின்னா இங்கே இது 3மே போடணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சி முடிச்சுட்டு இதில் பாருங்கள், இதில் எது பெருசு? 4 தானே பெருசு. அப்போ 4 × 12 48 தான் பிக்கஸ்ட் சைடு. சப்போஸ் இதே கொஸ்டினில் ஸ்மாலஸ்ட் சைடு கேட்குறாங்க, சின்ன பக்கம் என்னன்னு கேட்குறாங்க. சிறிய பக்கம் எதுன்னா 2x, அப்போ 2 × 12 24. எது கேட்கணும் அதை மட்டும் போட்டால் போதும். மெத்தடுக்காக நம்ம வந்து எல்லா சைடும் கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸாமில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா சைடு உள்ளதும் கேட்கலாம், இல்லைன்னா பிக்கஸ்ட் சைடு எது, ஸ்மாலஸ்ட் சைடோட வேல்யூ எது அப்படின்னும் கேட்கலாம். எது கேட்டாலும் இதாங்க மெத்தடு. 3 சைடையும் ஆட் பண்ணுங்கள். ரேஷியோ கொடுத்தாங்கன்னா எக்ஸ் சேர்த்துக்குங்க. இப்போ 2x + 3x + 4x பெரிமீட்டர்னா ஈக்குவல் டு 108. எக்ஸை கண்டுபிடிங்க. எல்லா சைடும் கேட்டாங்கன்னா ஒவ்வொன்றிலே இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இல்லை பிக்கஸ்ட்னா இல்லை பெரிய சைடில் மட்டும் போடுங்க, ஸ்மாலஸ்ட்னா சின்ன சைடில் மட்டும் போடுங்க. அவ்வளோதான் இது. தேர்ட் சம் போகலாம். அடுத்தது தேர்ட் சம். 1080 is to be divided among ABC in the ratio 6:7:11. Find the amount received by each of them. தமிழில் உள்ளவங்களுக்கும் இது மீனிங் என்னன்னா 1080 ரூபாயை ஏபிசி இந்த 3 பேருக்கு பிரித்து கொடுக்குறாங்க. எந்த மாதிரி விகிதத்தில்னா 6:7:11. அதாவது 1080 ரூபாயை 3 பேத்துக்கு பிரித்து கொடுக்குறோம். 6:7:11 அப்படிங்கிற ரேஷியோ வச்சு பிரித்து கொடுக்குறாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ வாங்கிட்டான்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம 1080 ரூபாயை பிரித்து கொடுக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு உள்ளவனுக்கு ஏக்கு என்னது 6, பிக்கு 7, சிக்கு 11. அப்போ ஏக்கு 6 இருக்கு இல்லையா, 6 போட்டு பை இங்கே என்ன போடணும், டினாமினேட்டர் என்ன போடணும்னா இந்த இது கொடுத்துருக்கா இல்லைங்களா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கீழே போடணும். இங்கே பாருங்கள் சைடில் போட்டிருக்கேன் பாருங்கள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 24 வருது. அப்போது 6/24 இன்ட்டு இந்த 1080. இது நீங்கள் கேன்சல் பண்ணி போடுங்க, 270 வருது. அதே மாதிரி பிக்கு எவ்வளோ காசு கிடச்சிருக்கும் அப்படின்னா 7/24 இன்ட்டு 1080. அதே மாதிரி சிக்கு என்ன கிடச்சிருக்கோன்னா 11/24 இன்ட்டு 1080. இப்படி தான் போகணும். ஏபிசி இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இதில் சம்டைம்ஸ் 3 ரேஷியோ வரலாம், இல்லை 2 ரேஷியோ வரலாம். எது வந்தாலும் சரி ஃபஸ்ட்டு உள்ளவன் யாரோ அதை மேலே போட்டு பை போடுறீங்கள, இதில் எத்தனை பேர் இருந்தாங்களோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். இந்த ரேஷியோவோட அடிஷனாக போடணும், இந்த ரேஷியோவை சம் பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். இதுதான் டினாமினேட்டரில் போடணும். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 24 வரும். இன்ட்டு எனக்கு கொடுத்துருக்குறது இப்படி தான் போடணும். இப்போ ஏ கண்டுபிடிச்சி, பி கண்டுபிடிச்சி, சி கண்டுபிடிச்சிட்டிங்க. கன்ஃபியூஸாக இருக்குது, ஆன்சர் கரெக்டாக அதான் செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கோம், இது 3ஐயும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இந்த 1080 டேலி ஆகும். இப்போ பாருங்கள் 3ஐயும் நான் ஆட் பண்ணியிருக்கேன், 1080 எனக்கு வருது. ஸோ நம்ம ஆன்சர் கரெக்ட். இப்படி தான் நம்ம செக் பண்ணிக்கணும். இது எக்ஸாம்பிள் 3. அடுத்து எக்ஸாம்பிள் 4. 192 is increased in the ratio 4:7. What is the new number? இந்த கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். 192 வந்து இன்க்ரீஸ் ஆகுது எந்த ரேஷியோலேருந்து, ரேஷியோ அது எந்த விகிதத்தின் அடிப்படையில்னா 4:7. அப்படின்னா நியூ நம்பர் என்ன கேட்குறாங்க. அதாவது 4 மடங்காக இருந்தது 7 மடங்காக ஆகிற மாதிரி இது வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ இன்க்ரீஸ் நம்பர் என்னன்னா 4 மடங்காக இருந்தது எத்தனை மடங்காக மாறி இருக்குது, 7 மடங்காக மாறி. அப்போ 7/4 இன்ட்டு 192 இப்படி தான் போடணும். 7/4 இது எப்பவும் போல் போகிற மாதிரி அடிஷன் பண்ணிடாதீங்க. அது வந்து டிவைட் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் நம்ம வந்து அடிஷன் பண்ணுவோம், இதுக்கு அடிஷன் பண்ணக்கூடாது. இதை ஃபஸ்ட்டு போகணும். இன்க்ரீஸே கேட்குறாங்க. அப்போ இன்க்ரீஸ்னால் 7. இப்போ 7/4 இன்ட்டு 192. 7/4 இன்ட்டு 192 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 336. ஸோ நியூ நம்பர் வந்து 336. இப்போ உங்களுக்கு குழப்புச்சுன்னா 192 பழசு, 336 மாறி. இதை வந்து டிவைட் பண்ணி பாருங்கள், இந்த ஆன்சர் வரும் பாருங்கள். திரும்ப இதை டிவைட் பண்ணுங்கள். 48, 84, 12, 21, 3 டேபிளில் போட்டுக்கலாமா, 4:7 கரெக்டாக வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ நம்ம ஆன்சர் கரெக்டுன்னு அர்த்தம். இப்படி வேணால் நம்ம ரீசெக் பண்ணிக்கலாம். நியூ நம்பர் கேட்டாங்கன்னா 7/, ஓல்டு நம்பர் 7/4 இன்ட்டு 192. அதாவது இன்க்ரீஸ் ஆனது தான் 4 டைம்ஸாக இருந்து 7 டைம்ஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ 7x/4xன்னு அர்த்தம்.
நான் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். குழப்பம் இல்லாமல் 7/4ன்னு போட்டுக்கிறோம். 7/4 × 1 × 2 இப்போ 336. இதை இன்க்ரீஸ்ட் நம்பர். இதுக்கு உள்ள பேலன்ஸ் நம்ம நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.